இந்த உலகத்துல யாருக்கும் பதில் தெரியாத ப்ராப்ளம் அது ஒரு ஹை ஸ்கூல் பையன் சால்வ் பண்ணிட்டான். இது மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னா நான் இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிடுவேன். தாத்தா, நீங்க கறி கூட சாப்பிடுறதில்ல, அப்புறம் வேலை செய்ய எப்படி தெம்பு இருக்கும்? இந்த ஸ்டீல் பாடிப்பா. சாப்பிடு மாமா. போதும் போதும், நீ நல்ல செய்தி வந்திருக்கு. மிஸ்டர் லியோ, மாமா, உங்க பேரனுக்கு சிறந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல NITயோ IITயோ அவனால போய் படிக்க முடியும். எனக்கு தெரியுது தாத்தா எதுக்கு இவ்வளவு கஞ்சமா இருக்காருன்னு. எல்லாம் பேரும் படிப்புக்காக காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னொன்னு, உங்க பேரனுக்கு ஃபீஸே கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. வெறும் 3000 கொடுத்தா போதுமா, அவன் அங்க படிச்சுக்கலாமா. 3000? அவ்வளவு ஜாஸ்தியா? இருக்கிறதுலே கம்மி அதுதான். சேவியர் அம்மாக்கு இப்போதான் சர்ஜரி நடந்தது. டேனியலும் அவளை கவனிச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சார்லஸோட டீச்சர் தான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது முயற்சி பண்றேன். சேவியர் தான் எங்க குடும்பத்தினுடைய நம்பிக்கை. நான் அதுக்காக எல்லாத்தையும் வித்தாலும் சரி, நிச்சயமா நான் அவனுக்கு அந்த ஃபீஸ் கட்டியே தீர்வேன். ஹேய், இருங்க, என்ன பண்றீங்க? எங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? உங்க தாத்தா தான் உன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே வித்துட்டாரு. என்னோட படிப்புக்காக நீங்க வீட்டையே காலி பண்ணிட்டீங்களா? அப்படின்னா நான் ஸ்கூலுக்கே போகல. அப்படி எல்லாம் பேசாதப்பா. தாத்தா, நான் வீட்லயே இருக்கேன் தாத்தா. உங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால காலேஜுக்கும் போக முடியும். எங்க பாரு, நீ தேவையில்லாம குழப்புக்கிற. உங்க அப்பா அம்மா படிக்கல, அதனால வாழ்நாள் முழுக்க எல்லாரும் ஏளனம் பண்றாங்க. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஆனா இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ஒரு சிறந்த ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நீ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னு நாங்க எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டோம் தெரியுமா? நீ பெருசா வரணும், அப்போதான் நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆனா அதுக்கு அதிக செலவாகுமே, நம்ம குடும்பத்தால எப்படி புரட்ட முடியும்? இதோ பாரு, பணத்தை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் என் தலையை அடமானம் வச்சாவது அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உன் படிப்பு தான் முக்கியம். இதோ பாருப்பா, நல்லா படிச்சாதான் நம்மால முன்னேற முடியும். அதுதான் நமக்கு ஒரே வழி. நான் நிச்சயமா நல்லா படிப்பேன், பெரிய ஆளும் ஆகி காட்டுறேன். சரி, இந்த இத புடி. இல்ல வேணாம், சொல்றது கேளு. போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். வெளியூருக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? தலைவரே, நீங்க என்ன இங்க? படிக்க வெளியூர் போறான்ல, ஸ்கூல் ஃபீஸ் இல்லாம தங்கறதுக்கு மட்டும் 2000 ரூபாய் பணம் கட்டணும். பேசாம உங்க பேரனை இங்கேயே இருக்க சொல்லி விவசாயம் பார்க்க சொல்லுங்க. இன்னும் 2000? சார்லஸ், உன்னால ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, உன்னால காலேஜுக்கும் போகவே முடியாது. அதை ஒத்துக்கோ. சார்லஸ், மிஸ்டர் லியோ, நீ அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. நீ எவ்வளவு ஏழையா இருந்தாலும் உனக்கு படிப்பு முக்கியம். மரியாதையா உன் சீட்டை விட்டு கொடுத்துரு. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சிட்டிக்கு போனா நம்ம கிராமத்துக்கு தான் கெட்ட பேரு. தலைவரே, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஓவரா பேசுறேனா? என் புள்ள போகலல்ல, அப்ப யாரும் போக கூடாது. நான் இப்பவே எல்லாருக்கும் உத்தரவு போடுறேன். யாராவது இவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க என்ன எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜேவியர் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போகலன்னா அவனோட மொத்த வாழ்க்கையும் போயிடும். சார்லஸ், இந்த பணத்தை வச்சுக்கோ. ரீனா, பணத்தெல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது. பேசாம வாங்கிக்கோ, இதை நான் சேர்த்து வச்சதுதான். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். ரீனா எப்போ இவ்வளவு பணத்தை சேர்த்தா? இது ஒருவேளை அவ டியூஷன் ஃபீஸா இருக்குமோ? ரீனா, இவனுக்கு உதவுனதுக்காக கண்டிப்பா நீ வருத்தப்படுவ. உனக்காக தாத்தா கொஞ்சம் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். ஊருக்கு போய் உடம்ப நல்லா பார்த்துக்குப்பா. நல்லா படிக்கணும். தாத்தா, சிட்டி இங்க இருந்து ரொம்ப தூரம். அடுத்த 3 வருஷத்துக்கு நான் வரமாட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்பப்போ நான் ஃபோன் பண்றேன். நீ வீட்டு பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ படிப்பை மட்டும் பாரு. தாத்தா உனக்காக வெயிட் பண்ணுவேன். தம்பி, வரியா இல்லையா? அது வரான். ரீனா, சார்லஸ் கிளம்பிட்டா. இப்ப நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அப்பா,
நேத்து நான் சார்லஸ்க்கு கொடுத்த பணம் என்னோட ஸ்கூல் ஃபீஸ் தான்ப்பா. என்ன சொல்ற நீ? அப்ப நீ என்ன செய்வ? அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் என்னோட புத்திசாலிப்பா. அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்றீங்க? யார் நீங்க? என்ன எதுக்காக பிடிச்சிட்டு வந்தீங்க? மிஸ்டர் நாகராஜ சோழனா? நீ யாருன்னு நினைச்ச? இந்த பேப்பர் மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னா இந்த உலகத்தையே ஒரு கலக்கிடலாம். அந்த ஆன்சர்னால தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. நியூக்ளியர் ஃபியூஷன் டெக்னாலஜி கட்டுப்படுத்துற வழிமுறைகள் இதுல இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? புரியல. உடனே அவனை கண்டுபிடிங்க. எவ்வளவு செலவானாலும் சரி, இந்த சார்லஸ கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படிப்பட்ட திறமையுள்ள பசங்க தான் நம்ம நாட்டுக்கே பெருமையை சேர்க்க போறாங்க. நம்ம நாடு இது ரொம்ப மதிக்குதுன்னா அப்புறம் ஏன் என்ன கடத்தி கூட்டு வந்தீங்க? நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டிலேயே சிறந்த லேபை உன்கிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. உன் ஆராய்ச்சி மற்றும் வெற்றி அடைஞ்சதுன்னா உனக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். புரியுதா? இல்ல நான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ன? காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணுமா? ஆமா, அது என் குடும்பத்தோட ஆசை. அது ரொம்ப ஈஸி. எக்ஸாம் நடக்கிறப்ப நானே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். நீ எழுதுன மாதிரியே உங்கள் வீட்டுக்கு லெட்டரை நாங்கள் எழுதி போட்டுருவோம். உன்னோட ஸ்கூல் அவார்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஏன்னா இது ரகசியமான ப்ராஜெக்ட். நீ வெளியில் யார் கூடயும் பேசக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அகாடமி ஆஃப் சயின்ஸில் படிக்கிறவங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் தான் எல்லாருக்கும் பாஸ். ஆமா, யார் இந்த சின்ன பையன்? என்னது, இவன் நம்மளுக்கு பாஸா? அவனுக்கு அந்த தகுதி இருக்கா? அதானே. கடந்த 3 வருஷத்துல சார்லஸ் நிறைய உழைச்சான். அணு உலை சோதனைகள்ல ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினான். சுத்தமான, எஃபெக்டிவான, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு ப்ராடக்ட் அவன் உருவாக்குனான். அது இந்த நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. அவன் சீஃப் இன்ஜினியர் சார்லஸா மாறினான். 10 வருஷத்துக்கு மேல நாங்க இந்த அணு உலையை படிச்சு சோதனை பண்ணோம். ஆனா எதுவுமே செய்ய முடியல. நீங்க 3 வருஷத்துல பண்ணிட்டீங்க. நீங்க முதல் தடவை இங்க வரப்போ நீங்க சின்ன பையன் என்ன செய்வீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க சாதிச்சு உங்க திறமையை நிரூபிச்சிட்டீங்க. எங்களுக்கு பாஸா இருக்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம டீம் ஒர்க் தான் காரணம். நல்ல வேளை சீக்கிரமா இதை முடிச்சிட்டோம். இல்லைன்னா என் எக்ஸாம் மிஸ் பண்ணிருப்பேன். அச்சச்சோ, நான் டைமை மறந்துட்டேனே. இப்போ நம்ம அண்டார்டிகாவில் இருக்கோம். எப்படி நம்ம அங்கே டைமுக்கு போகிறதுன்னு தெரியல. என்ன? கடந்த 3 வருஷத்துல எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மண்பொம்மையை நீங்க செய்றீங்க. அப்படின்னா அந்த பொண்ணு ரீனாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரீனா ஒருத்தி மட்டும்தான் என் மேல அளவில்லா பாசத்தை வச்சிருக்கா. ஆராய்ச்சி நேரத்தில் உங்க கவனம் செதறக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. கடந்த 3 வருஷமா அந்த பொண்ணு தான் உங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ பணம் அவளுக்கு எப்படி? எங்க இருந்து வந்தது அவ்வளோ பணம்? இந்த கேள்வியை நீங்களே அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமே. உங்க ரிசல்ட்டை உலகத்துக்கு அறிவிக்கும் போது உங்களோட சேர்ந்து அவளும் அந்த வெற்றியை கொண்டாடுவா. உங்களோட தொலைநோக்கு பார்வையை நான் பாராட்டுறேன். இந்த உலகத்திலே சிறந்த இன்வெஸ்டர் அவங்க தான். இனிமே நான் உன்னை நிச்சயமா கஷ்டப்பட விட மாட்டேன். எக்ஸாமோட கடைசி நாள் தான் என்னால் வர முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்றது? உங்களோட இந்த சாதனைக்காக அவங்க இன்னொரு எக்ஸாம் கூட நடத்தலாம். நான் என் குடும்பத்தோட இருக்க ஆசைப்படுறேன். சாதாரண ஆளா உங்களுக்காக நான் இங்கே காத்திருப்பேன். நம்ம ஆய்வு அறிக்கை என்ன வெளியிடப்படலை. வெளியிட்ட உடனே உங்களை வீட்டிலேருந்து கூட்டிட்டு வருவோம். சீஃப் இன்ஜினியர் சார்லஸ், உங்களோட பாராட்டு விழாவுக்கு நான் போய் ஏற்பாடு பண்ணேன். அது வரைக்கும் விஷயம் வெளியில தெரியாம பாதுகாத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா, மகனே வந்துட்டியா? அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படிப்பா இருக்க? உங்க கைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆளு நல்லா வளர்ந்துட்ட. நீ திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்லஸ். சார்லஸ், நீ வந்துட்டியா? ரீனா, இந்த 3 வருஷம் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. ஆமா, இது நானா? இந்த 3 வருஷத்துல நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தான். ரீனா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? 3 வருஷமா நம்ம குடும்பத்துக்கு அவ தான் பணம் கொடுத்து உதவுனா. உனக்காக அவ படிப்பை கூட விட்டுட்டா. எக்காரணம் கொண்டும் நீ அவளை கைவிடக்கூடாது. ரீனா, நீ ஏன் இப்படி பண்ண? சார்லஸ்,
நீ கண்டதையும் யோசிக்காத. எனக்கு டான்சிங் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல்ல நிறுத்திட்டு டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன். நீ ஜெயிச்சாலே எனக்கு போதும். அதுதான் என்னோட சந்தோஷமே. என்ன மன்னிச்சிரு. எனக்காக நீ இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணனு எனக்கு தெரியாது. சார்லஸ், நீ நல்லா படிச்சிருக்க. கண்டிப்பா நீ தான் ஃபர்ஸ்டா வருவே, எனக்கு தெரியும். அப்படியா? எதுல? ஓ, கடைசியில நம்பர் 1-ஆ? ஆண்ட்ரோ, எதுக்கு கண்டதையும் உளர்ற? வெறும் 300 மார்க் தான் வாங்கியிருக்கான். இவன் எப்படி நம்பர் 1-ஆ வர முடியும்? சிட்டில இருக்க பெரிய ஸ்கூலுக்கு படிக்க போயிருந்தான், எப்படி 300 மார்க் தான் வாங்கியிருப்பான்? சார்லஸ் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன். 300 மார்க் வாங்குறானா சுத்தமா நம்பவே முடியலையே. இவன் நல்லா படிக்கிறவன் தானே, ஏன் இப்படி கம்மியாச்சு? சார்லஸ், நல்லா உன் கண்ணை திறந்து அதுல பாரு. நான் 606 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த ஊர்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். இவன் வெறும் 300 மார்க் தான் வாங்கியிருக்கான். இவன் தான் கடைசி மார்க், தெரியுமா? ரீனா, 3 வருஷமா நான் உன் பின்னால நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஆனா இன்னைக்கு நீ நினைச்சால் நான் வர மாட்டேன். இப்ப பாரு, ரிசல்ட் வந்துருச்சு. அவன் 300 மார்க் தான் வாங்கியிருக்கான். இப்ப சந்தோஷமா? சார்லஸ் 300 மார்க் தானா? உங்க தாத்தா முகத்துல முழிக்க வெக்கமா இல்ல? உன் முழு குடும்பமும் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீ வந்து கடைசி மார்க் எடுத்திருக்க. உனக்கே அது கேவலமா தெரியல? வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவன் வாங்கின அவார்டு எல்லாம் ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவன் எப்படி வெறும் 300 மார்க் வாங்கியிருப்பான்? உங்க பேரன் உங்ககிட்ட நல்லா பொய் சொல்லியிருக்கான். உன்ன மாதிரி முட்டாள் தான் அதையெல்லாம் இந்த நம்புவான். மாதிரி மூளைக்கட்ட முட்டாள் தான் இதெல்லாம் நம்புவான். என் பையன் எல்லா டெஸ்ட்லயும் நம்பர் 1-ஆ இருந்தான். நிச்சயமா ஏதோ தப்பு தான் நடந்திருக்க. காலேஜ் படிப்பெல்லாம் இவன் 8th படிக்கும் போதே படிச்சு முடிச்சிட்டான். வெறும் 300 மார்க் வாங்கிருக்க வாய்ப்பே இல்ல. சரி சரி சரி, நான் இப்பவே உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு நிமிஷம். சார்லஸ், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஸ்கோர்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, நான் இப்போதான் டீச்சருக்கு கால் பண்ணி கேட்டேன். சார்லஸ் மார்க் எல்லாம் கரெக்ட் தான். அவன் வெறும் 300 மார்க் தான் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. என்ன நான் சொல்றது இப்போச்சு நம்புறியா இல்லையா? ஆமா, நான் வெறும் 300 மார்க் தான் வாங்கியிருக்கேன். சார்லஸ், என்ன பேசுற நீ? நீ எப்படி இவ்வளவு கம்மி மார்க் வாங்குறீங்க சார்லஸ்? என்னால நம்பவே முடியலையே. என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது உனக்கு? சார்லஸ், நீ அம்மா, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கடைசி நாள் தான் போய் எழுதினேன். இருந்தாலும் 300 மார்க் வாங்கியிருக்கேன். கடைசி நாள் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் எழுதி இவ்ளோ மார்க் எடுத்திருக்கேன். ஐயோ, பொய் சொல்றதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. நீ அதுல ஃபுல் மார்க் எடுத்திருக்கியா? இதுல நீ சில எக்ஸாம்ஸ் வேற எழுதாம விட்டுருக்க. அற்புதம். எக்ஸாம்க்கு லேட்டா போனாலும் கூட யாரும் இவ்வளவு கம்மியா மார்க் எடுக்க முடியாது. யாருக்கிட்ட கதை விடுற நீ? இங்க பாரு, அந்த ஸ்கூலுக்கு நீ கடந்த 3 வருஷமா போகவே இல்ல. அங்க இருக்கிற யாருக்குமே உன்னை பத்தி தெரியவே இல்ல. ஆண்ட்ரூ, தேவையில்லாம பேசாத. ரீனா, என்ன முட்டாள் மாதிரி பேசுற? உண்மை உன்னோட கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆனா நீ நம்பவே மாட்டேங்கிற. நீ ஏன் இப்படி இருக்க? சார்லஸ், நீ உண்மையை சொல்லு. அவங்க சொல்றதெல்லாம் பொய் தானே? அவங்க சொல்றது எல்லாமே பொய் தானே? வேணும்ட்டு தானே சொல்றாங்க. நான் கடந்த 3 வருஷமா ஸ்கூலுக்கு போகல தான். அதுக்கு பதிலா நான் வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நாட்டுக்காக சீஃப் இன்ஜினியர் சார்லஸ் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காரு. அதனால சீஃப் இன்ஜினியர் சார்லஸ்க்கு எல்லா பெரிய யூனிவர்சிட்டியில இருந்தும் அட்மிஷன் லெட்டர் அனுப்பி வைக்கணும். அட்மிஷன் லெட்டர் எதுக்கு? சீஃப் இன்ஜினியர் எங்க யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை ப்ரொஃபஸராவே சேர்த்துக்கிறோம். இதை விட பெருமை வேற என்ன இருக்க போகுது? ஆமாங்க, சீஃப் இன்ஜினியர் மட்டும் எங்க காலேஜுக்கு வந்தா நான் என்னோட பிரின்சிபல் பதவியை அவருக்கு விட்டு கொடுத்துறேங்க. என்ன நீ 3 வருஷமா ஸ்கூலுக்கு போல? இல்ல, என் பேர எப்பவுமே நல்லவனா தான் இருந்திருக்கான். அவன் இந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டான். டேய், அறிவு கட்டவனே, 3 வருஷமா ஸ்கூலுக்கு போகாம எங்கடா சுத்திட்டு இருந்த? சார்லஸ், நீ படிக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் உனக்கு பணம் அனுப்புன. ஆனா நீ படிக்காம இவ்வளவு கடைசி மார்க் எடுத்திருக்கியே, ஏன்? பதில் சொல்லு. சார்லஸ், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. இதெல்லாம் உண்மை இல்லதானே? இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. இது எல்லாமே நிஜம்தான். ரீனா, நான் சொல்றது கேளு. அவங்க சொல்றதுல சில விஷயங்கள் உண்மைதான். ஆனா உண்மையான காரணத்தை என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? இல்ல அவ்வளவு கேவலமான விஷயமா? நகரத்துல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சார்லஸ் எப்பவும் இன்டர்நெட் கஃபேல தான் சுத்திட்டு இருப்பான். வெளியே வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ரீனா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அவன் வெளியே போய் பார்ட்டி பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். சார்லஸ், நீ வளர்ந்ததும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும். ஓ, அப்படியா? நான் எப்போ உன் கூட உதவியா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கனவை நினைவாக்குறதுக்காக. என்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு. சார்லஸ், உன் படிப்புக்கான பணம் கிடைக்கணும். அதுக்காக யார் என்ன சொன்னாலும் சரி, அது கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா போராடுவேன். சார்லஸ், இப்போ உனக்கு உன் கனவு ஞாபகம் இருக்கா? ரீனா, என்ன கொஞ்சம் நம்பு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு உன்னோட எந்த விளக்கமும் தேவையில்ல. நான் கடைசியா உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த 3 வருஷமா நீ எங்க தான் இருந்த? அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லட்டுமா?
எனக்கு டான்ஸ் ஆடலாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கும் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனா நீ என்னை விட புத்திசாலி, நீ என்னை விட ரொம்ப பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உனக்காக என்னோட படிப்பை விட்டுட்டு உன் படிப்புக்காக வேலை பார்த்து சம்பாரிச்சேன். உனக்காக மத்தவங்க என்ன கேவலமா பேசினா கூட நான் அதை கண்டுக்கல. உன் கனவை நிறைவேறணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை நீ எடுத்து போய் பார்ட்டி பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்க. சார்லஸ், இது நீ எனக்கு பண்ணிருக்க துரோகம். ரீனா, அவங்க சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் என் லைஃபை நாசம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப இந்த 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த உலகத்தையே நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லி என்கிட்ட கதை விடாத சொல்லிட்டேன். சார்லஸ், இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டல? சொல்ல முடியாது. அப்படின்னா இன்னையில இருந்து நமக்குள்ள எந்த ஒரு ஒட்டம் இல்ல, உறவும் இல்ல. ரீனா நில்லு. இந்த 3 வருஷமா நான் என்ன பண்ண? நீ ஒரு கேடு கட்டவன், கேவலமானவன். சார்லஸ், இத பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த தாத்தா கிட்ட சொல்லுப்பா. தாத்தா, என்னால அதை சொல்ல முடியாது. ஏன்டா அப்படி பண்ற? பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்ட, இப்ப வந்து ஒத்துக்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எங்க முன்னாடி வந்து நிக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சார்லஸ், உன் மேல மத்தவங்க வச்சிருந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்ட. அதோட என் பொண்ணு உன் மேல வச்சிருந்த அன்பையும் அவமானப்படுத்திட்ட. இப்படி அவர் சுத்தி எல்லாருமே நிக்கிறாங்களே, கண்டிப்பா அவர்தான் டாப் ஸ்கோரர் ஆண்ட்ரூவா இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க தானே ஆண்ட்ரூ. இந்தாங்க, நீங்க ரொம்ப டேலண்டடான ஆள். அதனாலதான் நம்ம நாட்டிலே நீங்க தான் டாப் லிஸ்ட்ல இருக்கீங்க. நான் தான் இங்க ஆண்ட்ரூ. ஆமா, இவன் தான். அப்போ இவர் யாரு? இவனா கிளாஸ் எல்லாத்தையும் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்தின தருதல இவன். வெறும் 300 மார்க் தான் வாங்கியிருக்கான். இவன் எப்படி நல்ல யூனிவர்சிட்டிக்கு போக முடியும்? ஏன்பா, நீ பாட்டுக்கு அடுத்தவங்க லெட்டர் வாங்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க எங்க யூனிவர்சிட்டியை அசிங்கப்படுத்துற. நாங்க ஆண்ட்ரூக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். அப்புறம் இதுதான் உங்களோட அக்செப்டன்ஸ் லெட்டர். ரொம்ப நன்றி. சார்லஸ், இங்க பாரு, எனக்கு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நல்லா கண்ணை திறந்து பாரு. நான் மட்டும் இதை வாங்கலன்னா உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு லெட்டரை நீ எல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. இதை வாங்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், புரியுதா? அங்க இருக்கிற ப்ரொஃபசருக்கு கூட என்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்க தகுதி இல்ல. நீ ரொம்ப ஆடாத, சரியா? டேய் தருதல, தேவையில்லாம வாயை திறக்காத. எங்க எல்லாரையும் ஊரை விட்டு துரத்தணும்னு பாக்குறியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார்லஸ், இன்னும் 1 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சா அடுத்த வருஷம் நீ தான் நம்பர் 1. 300 மார்க் கூட வாங்க மாட்டான் இவன். NIT IITன்னு போறானா? இங்க பாருங்க, அதுக்கான எல்லா தகுதியும் என் பிள்ளைக்கு தான் இருக்கு. இங்க பாரு சார்லஸ், ஒரு வேலை பண்றியா? நேரம் தாத்தா கூட போய் நிலக்கரை சுரங்கத்துல வேலையை பாக்குற வழியை பாரு. இல்லனா நீ என் கூடவே தோத்திக்கிட்டு வந்துடுறியா? 3 வேளை சாப்பாடு ஆச்சு போடுற. நீ என்ன சொல்ல வர? அடடா, இது மறந்துட்டேனே. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க காலேஜ்ல ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வருமே. உன் குடும்பமும் பரம ஏழை. உங்க உடம்ப நீங்க கூறு போட்டு வித்தாலும் அவ்வளவு பணத்தை உங்களால ரெடி பண்ணவே முடியாதே. இங்க பார் சார்லஸ், தலைவரோட சுரங்கத்துல வேலை பண்ணும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதுலதான் எனக்கு கை உடைஞ்சது. என்ன சொல்றீங்க? தலைவரே, நீங்க எனக்கு நஷ்டீடு கொடுத்தாகணும். அந்த பணம் எப்ப கொடுப்பீங்க? அதை வச்சுதான் நான் என் பேரனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன். என்ன, உனக்கு நஷ்டீடு வேணுமா? உன்னோட கைய நீயே உடைச்சுக்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்க பாக்குறியா? உன்னோட பேரன் ஏன் இப்படி இருக்கான்னு இப்பதான் தெரியுது. உன் மொத்த குடும்பமும் ஃப்ராடா இருக்கீங்க. என்னையா பேசுற நீ? தாத்தா மரியாதையானவர், அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா, அந்த சுரங்கத்துல பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப நாளா கேள்விப்படுறேன்ப்பா. தலைவர் தான் அவரை வற்புறுத்தி அனுப்புனாராமே. எல்லாரும் வாய் மூடுங்க. யோ கிழவா, நான் சொல்றது கேளு. சார்லஸ் ஸ்கூலுக்கு வரல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வையேன், அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அவனால வேற எந்த ஸ்கூலுக்குமே போக முடியாது. அப்புறம் அவனால காலேஜுக்குமே போக முடியாது. நல்லா யோசிச்சு முடிவேடு, சரியா? உனக்கு காம்பன்சேஷன் வேணுமா இல்ல உன் பேரனோட எதிர்காலம் வேணுமா? என் பேரனை பத்தி நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா போதும். எனக்கு எந்த நஷ்டஈடும் வேண்டாம். ஓ, அப்படின்னா முட்டி போட்டு உன் கைய நீ தான் உடைச்சுக்கிட்டேன்னு ஒத்துக்க. இதெல்லாம் உன்னோட தப்புதான்னு எங்க எல்லாரும் முன்னாடியும் நீ ஒத்துக்கணும். இங்க பாரு கிழவா, நான் 3 எண்ணுவேன். இப்ப அதுக்குள்ள முட்டி போட்டு நீ சொல்லனா நான் உடனே ஸ்கூலுக்கு கால் பண்றேன். 3 2 இருக்கு, நான் முட்டி போடுறேன். தாத்தா, என்ன பண்றீங்க? என்ன யாராலையும் வெளியே தள்ள முடியாது. நான் நினைச்சா எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் சேர முடியும். இப்ப கூட உன்னால எப்படி அப்படி நடிக்க முடியுது? நம்பு நம்பாட்டி போ. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் என்ன சேர்த்துக்க முன் வருவாங்க. இந்த மாதிரி ஓவரா பேசினா நாங்க நம்புவோமா? போன் போட்டு நிரூபிச்சு காட்டு.
என்ன இந்த போன் போகலன்னு மட்டும் என்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சார்லஸ் சேவியர் மாதிரி ஒரு ஆளை நாம விடக்கூடாது. அந்த புத்திசாலி ஐஐடிக்கு வந்தே தீரணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவர் ரிசல்ட் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஆமா. விடவே மாட்டார். நம்ம NIITக்கு தான் அவர் வந்தாகணும். எங்க யூனிவர்சிட்டியை மட்டும் என்ன சும்மாவா? நாங்க கட்டாயம் அவரை கூட்டிட்டு போயிடுவோம் பாருங்க. இப்பவும் உன் உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிடுறேன்ல. அவங்களோட சேர்ந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். இவ்வளவு நடந்தும் நீ திருந்தவே இல்லைல்ல. மிஸ்டர் லியோ, நீங்க கூட என்ன நம்பலையா? நீ ரீனாவை ஏமாத்தி அவன் மனசையும் உடைச்சிருக்க. ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது. ஒரு காலத்துல உன்னைய மாணவன் சொல்லிக்க நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு. ஆனா நீ இப்ப செஞ்சிருக்கிற காரியம் இருக்கே, உன்னோட டீச்சர்னு சொல்லிக்கவே நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டா. மிஸ்டர் லியோ, நான் சொல்றது கேளுங்க. நான் அந்த 3 வருஷமும் மிஸ் லியோ, நான் அந்த 3 வருஷமா என்ன கேள்விப்பட்டேன்னா இவனுக்காக ரீனா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான்னு. ஆனா இவன் அவ கஷ்டப்பட்ட பணத்தெல்லாம் கொண்டு போய் பார்ட்டி பண்ணிருக்கான். உங்க பொண்ணை கஷ்டப்படுத்துறவன நீங்க இன்னும் நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவுதான் பாசமா சார்? நிறுத்து. எனக்கும் என் பொண்ணுக்கும் அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். கண்ணு இருந்து குருடா இருந்திருக்கும். அவன் உனக்காக தொலைச்சது பணம் மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையும் தான். உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. மிஸ்டர் லியோ, ரீனாவோட படிப்பை நிறுத்திட்டு நீங்க எப்படி இப்படி ஒருத்தனை போய் படிக்க வச்சீங்க? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரீனாவை இவன் மதிக்கல. இவனுக்கு ஏது மூளை? ஐயோ கிழவா, உயிரை கொடுத்து நீ தானே அந்த சுரங்கத்துல வேலை செஞ்ச. ஆனா உன் பேர என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தியா? ஆமா, இதெல்லாம் நீ யாருக்காக பண்ணிட்டு இருக்க? வாய்ப்பே இல்ல. ஜேவியர் என் கூட வளர்ந்தவன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் நிச்சயமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். டேய் அறிவு கட்ட கிழவா. டேனியல், உடம்பு சரியில்லாத பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படி ஒருத்தனுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஒண்ணுக்கு உதவாக்குறதா உங்க கூட இருக்கான் இப்ப. தாத்தா, அம்மா, அப்பா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் தொலைக்கல. அதே மாதிரி நான் தோத்தும் போகல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இப்போ இதே வளரான் பாத்தீங்களா? நீ வாங்கின மார்க்கே 300 தான். இதுவே உண்மையை சொல்லுதே. இந்த அறை உன் வாழ்க்கையை தொலைச்சதுக்கு, உன் தாத்தாவோட நம்பிக்கையை உடைச்சதுக்கு, இந்த அறை நீ முன்னேறாம போனதுக்கு, ரீனாவோட மனசை உடைச்சதுக்கு, நீ ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக உங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டை கை விட்டுட்டா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? உனக்கு சரியா பாடம் கத்து கொடுக்காம போயிட்ட. அதுக்காக என்னைய நான் அடிச்சுக்கிறேன். நீ இப்படி தருதலையா போயிட்ட. ஆண்டவா, எங்க சார்லஸ் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? கடவுளே, இது என்னோட தப்புதான், என்னோட தப்புதான். மிஸ்டர் லியோ, நீங்களே பாத்திருப்பீங்களா, உங்க சிறந்த மாணவன் நான் தான். இந்த 22 வருஷம் டீச்சிங்ல நான் தான் உங்களை பெருமைப்பட வச்சிருக்கேன். யோ கிழவா, வாழ்நாள் முழுக்க சுரங்கத்துல வேலை செஞ்சல, இந்த காலேஜ் கொடுத்த லெட்டர் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. இந்தா, தொட்டு பார்க்க ஆசைப்படுறியா? எப்படி ஒரு உதவாக்கறியா புள்ளையா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு நீங்களே பாருங்க. உங்க யாருக்கும் கேவலமாவே இல்லையா? சார்லஸ், நீயே கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். நான் இருக்கிறதுலே பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க போறேன். ஆனா நீ ஒரு சாதாரண காலேஜ் கூட போக முடியாம நின்னுட்டு இருக்க. நம்ம உலகமே வேற, இருந்தாலும் என் அளவுக்கு வர முடியாது. நீ உண்மையதான் சொன்ன. நம்ம உலகம் வேற வேறதான். ஒரு அட்மிஷன் லெட்டர் வந்ததுக்கே நீ தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காலேஜோட பிரின்சிபல் கூட என்னோட ஸ்டூடெண்ட் தான்டா. அட சிக், நிறுத்து. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? உங்க சார்லஸ் குடும்பத்தோட பேரே நாரி போச்சு. எல்லாரும் பெரிய ரெக்கார்ட்ல இருந்து முதல்ல எடுக்கணும். இவங்களை எங்க ஒதுக்கி வைக்கணும். என்ன நடந்தாலும் சரி, சார்லஸ் என்னோட பேரன். அவனை யாராவது தொந்தரவு பண்ணீங்க, இங்க எனக்கு எதிராக போறதா அர்த்தம். புரிஞ்சதா? போய் அந்த பக்கம். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் அடிச்சிருப்ப. என் பையன் ஆண்ட்ரூ நாட்டிலேயே சிறந்த மாணவன். வரலாற்றோட பக்கத்துல அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா உனக்கு என்ன தகுதி இருக்கு? சார்லஸ், எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தானே கேட்ட? இந்த லெட்டர் தான் எனக்கு இருக்கிற அதிகாரம். இதே இது அந்த காலமா இருந்தா என்ன வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவனா பாப்பாங்க. நான்லாம் உங்களை கை நீட்டி அடிக்கிறதே உங்களுக்கு பெருமை. இந்த சார்லஸோட நல்ல மார்க்குக்காக TII யூனிவர்சிட்டியில நாங்க சீட்டு கொடுக்கிறோம். மோசஸ் யூனிவர்சிட்டி சார்பாக சார்லஸ்க்கு நாங்க சீட்டு கொடுக்கிறோம். ஜோசப் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர் வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.